அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய உளவு அமைப்புகளுக்கு ஒரு முக்கியமான வேலை திட்டம் ஒன்றை கொடுத்திருக்கிறாராம். அதாவது ஈரான் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வேலை திட்டம். எனவே என்ன வேலை திட்டத்தை அவர் கொடுத்திருக்கின்றார், அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். இன்னும் ஒரு புதிய நாட்டின் மீது அமெரிக்கா போர் தொடுக்க இருக்கிறது என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதற்கான அனுமதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லியும் இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய உலக செய்தியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இன்றைய செய்திகளை ஒரு ஃபோட்டோவோட ஆரம்பிப்போம், ஒரு புகைப்படத்தோடு ஆரம்பிப்போம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுதான் அந்த படம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையில் துவக்கையும் வச்சுக்கொண்டு அந்த ஏவியேட்டர் கிளாஸஸ் என்று சொல்லுவோம், ஏவியேட்டர் கண்ணாடியும் போட்டுக்கொண்டு பயங்கர டெரராக நிற்கிறார். இதுக்கு மேலேயும் நல்லவனாக இருக்க முடியாது என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு படம் உண்டு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கும் இது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படம் என்று சொல்லி. அப்போ யாரோ ஏஐயில் உருவாக்கி சமூக வலைதளத்தில் போட்டிருப்பினம் போலடக்கு என்று சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் பிழை. இந்த படத்தை உருவாக்கினவரே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். தானே தன்னை பற்றி இப்படி ஒரு படத்தை உருவாக்கி போட்டிருக்கார். ஏன் இந்த படத்தை உருவாக்கியிருக்காருன்னு சொன்னால் ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். என்ன எச்சரிக்கைன்னு சொன்னால் இதுக்கு மேலேயும் நான் நல்லவனாக இருக்க மாட்டேன், ஈரான் மீது போர் தொடுப்பேன் என்றதை காட்டுறதுக்காகத்தான் அவரே துவக்க ஏந்தி கொண்டு நிற்கிறார். இந்த கண்ணாடியையும் போட்டுக்கொண்டு இந்த படத்தை போட்டிருக்கார். என்னென்னு சொன்னால் ஈரான் மிக விரைவில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த டீலில் சைன் வைக்கணுமாம். தாமதிக்க ஈரானுக்கு பிரச்சனை என்று சொல்லியும் ஈரானுக்கு எப்படி சைன் வைக்கிறதே தெரியலையப்பா என்று சொல்லி தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் எழுதிக்கார். அதையும் எழுதி போட்டு இந்த ஒரு படத்தையும் போட்டிருக்கார். எனக்கு இந்த படத்தை பார்க்கக்குள்ள நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகளை சிலவோட விரட்டு வந்தானே, சின்ன பிள்ளைகளை விரட்டுறதுக்காக என்ன செய்வோம், ஏதாவது ஒரு முகமூடி மாதிரி ஒன்றை போட்டுக்கொண்டு இப்படி போய் கிட்ட போய் விரட்டுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களோட கண்ணை அப்படி அதை முழுசி பார்த்து கொண்டு வாயை ஆவண்ணொண்டு ஒரு மாதிரி பே மாதிரி விரட்டுவோம்னு வைங்களேன். ஆக்சுவலாக அப்படி விரட்டக்கூடாது, சின்ன பிள்ளைகளை விரட்டக்கூடாது. ஆனால் சில வழியில் நாங்கள் அப்படி செய்கிறது தானே. எனவே அந்த ஞாபகம் தான் வந்தது. என்னென்னு சொன்னால் இந்த ஏஐயில் உருவாக்கப்பட்ட படத்தை பார்த்து உடனே ஈரான் பயந்துடுமா, பயந்துடனே ஓடி சைன் வைப்பார்களா? இல்லை தானே. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் ஆக்களை சிரிக்க வைக்கணுமன்றக்காக செய்கிறாரா அல்லது உண்மையிலேயே சீரியஸாக செய்கிறாரான்னு தெரியலை. அதை விட இன்னும் ஒரு ஜோக் என்ன தெரியுமா, இந்த படத்தை போட்டது இன்றைக்கு விடிய 4 மணிக்கு அமெரிக்க நேரம் விடியப்புறம் 4 மணிக்கு தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் போட்டுக்கார். பொதுவாக சாதாரண மக்களாகிய நாங்கள்லாம் இரவில் நித்திரவது இல்லையப்பா அப்படி என்ன செய்வோம், சோஷியல் மீடியாவை பார்த்து கொண்டிருப்போம் அல்லது சும்மா ரீல்ஸ் ஏதாவது பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் விடியப்புறம் 4 மணிக்கு இன்றைக்கு வாஷிங்டன் நேரம் விடியப்புறம் 4 மணிக்கு இந்த போஸ்ட்டை தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் போட்டுக்கார். அப்போ இரவில் நித்திர கொள்கிற இல்லையா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் நேற்றிரவு ஒரு பார்ட்டி ஒன்று நடந்தது. உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவினுடைய அரசர் சார்ல்ஸும் அவருடைய மனைவியாரும் இப்போ அமெரிக்காவில் நிற்கிறோம் அரச விருந்துக்காக. இன்றைக்கு 3வது நாள் நினைக்கிறேன். எனவே அந்த 3 நாள் அரச பயணத்தினுடைய அந்த விருந்து நேற்றிரவு தான் நடந்தது. நேற்றிரவு நடந்து இரவிரவா ஃபுல்லாக பார்ட்டி தான். எனவே நான் நினைக்கிறேன் விடியப்புறம் 4 மணி தான் நித்திரவுள்ள போயிருப்பார் போகிறோட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எனவே போயக்குள்ள ஈரானுக்கு இந்த ஒரு படத்தை செய்து போட்டுட்டு போய் நித்திரையை கொள்வோம்னு சொல்லி அப்படி போனார் என்னவோ தெரியல. இப்படி ஒரு படத்தை போட்டு உடனடியாக சைன் வைங்கன்னு சொல்லி போட்டிருக்கார். அதுக்கு ஈரான்லேருந்து உடனடியாக பதில் வந்திருக்கிறது. ஈரானுடைய இராணுவ தலைமையகமாகிய கதம் அல் அன்பியாலேருந்து தகவல் வந்திருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் எந்த ஒரு மிரட்டலுக்கும் அல்லது அச்சுறுத்தலுக்கும் அடிபணிய மாட்டோம், நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம், எங்களுடைய வீரர்கள் முழுமையான போருக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி கதம் அல் அன்பியாலிருந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதுக்கிடையில் ஈரானால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த சமாதான முன்மொழி ஒன்றுக்கு தானே இப்போ 2 நாளைக்கு முதல் ஈரான் ஒரு சமாதான முன்மொழி ஒன்று கொடுத்திருந்தது அமெரிக்காட்ட, அதாவது பாகிஸ்தானுக்கு கொடுத்து பாகிஸ்தான் ஊடாக கொடுத்திருந்தது. அதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிராகரித்திருக்கின்றார். அதில் சைன் வைக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அதில் யுரேனியம் சம்பந்தமாகவோ அணுவாயுதம் சம்பந்தமாகவோ எதுவுமே குறிப்பிடப்படலை. அதில் சொல்லப்பட்டது முழுக்க ஹோமோஸ் நீரிணையை பற்றி மட்டும்தான். ஹோமோஸ் நீரிணையை எப்படி திறக்கிறது, எப்படி அந்த போக்குவரத்தை இலகுவாக்குறேன்னு சொல்லி ஈரான் ஒரு முன்மொழி ஒன்றை கொடுத்திருந்தது. அதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிராகரித்திருக்கின்றார். நிராகரித்து போட்டு வேறு ஒன்று கொண்டு வாங்க, புதுசாக ஒன்று கொண்டு வாங்க என்று சொல்லியிருக்கார். எனவே ஈரான் அடுத்து வரும் 2 நாட்களில் பாகிஸ்தானிடம் இன்னும் ஒரு புதிய முன்மொழி ஒன்றை கொடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த புதிய முன்மொழிவில் சில திருத்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் என்று சொல்லி
சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் அணு ஆயுதத்தை கைவிடுறது சம்பந்தமாகவோ யுரேனியம் செறிவூட்டல் சம்பந்தமாகவோ ஈரான் ஏதாவது விஷயங்களை அதில் குறிப்பிடுமா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒற்றைக்காலில் நிற்கிறது என்னன்னு சொன்னால் ஈரான் அணு ஆயுதங்களை வச்சிருக்க முடியான்னு சொல்லி. எனவே இந்த ஒரு இழுபறி வந்து போய்கொண்டிருக்குது. இதுக்கிடையில் கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த போர் நிறுத்தம் எல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஹோர்முஸ் நீரிணை வந்து கிட்டத்தட்ட 20 நாட்களாக மூடி இருக்குது. இப்போ அதுக்கு முதலே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுட்டது, அது வேற கணக்கு. ஆனால் அந்த போர் நிறுத்தம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட பிறகு 20 நாட்களுக்கு மேலாக இப்போ மூடப்பட்டிருக்கிறது. அது உலகத்தில் பெற்றும் பொருளாதார தாக்கத்தை வந்து கொண்டு வந்துட்டே இருக்குது. எனவே இப்படியே வந்து தொடர்ந்து ஹோர்முஸை வந்து மூடி வச்சிருக்கவே முடியாது, அதை திறந்தே ஆகணும். இல்லாட்டி உலக பொருளாதாரத்துக்கு பெரிய பாதிப்பு வரும். எனவே எப்படி திறக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய உளவு அமைப்புகளுக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்றை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை என்று சொன்னால் தகவல் திரட்டி கொண்டு வாங்க என்று சொல்லி. என்ன தகவல் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பிளான் என்னென்னு சொன்னால் ஒருதலை பட்சமான யுத்த வெற்றியை வந்து அறிவிக்கிறதுக்கு இருக்கிறாராம். அதாவது நாங்கள் ஈரானை வெற்றி கொண்டு விட்டோம், எல்லாமே வந்து சக்ஸஸ் என்று சொல்லி ஏற்கனவே தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் வந்து அதான் சொல்லி கொண்டு வரார். நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், ஈரான்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. அது வந்து ட்ரூத் சோஷியலில் போடுறதை வந்து உத்தியோகபூர்வமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது தானே. அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அல்லது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஒஃபிஷியல் டிக்ளரேஷனாக வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளவே முடியாது. எனவே அதை உத்தியோகபூர்வமாக சொல்கிறதாக இருந்தால் அவர் தன்னுடைய பாராளுமன்றத்தில் அறிவிக்கணும், அல்லது ஜனாதிபதி உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்றை வெளியிடணும். எனவே அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டால் என்ன நடக்கும், என்ன விதமான பின்விளைவுகள் வரும் என்று சொல்லி தகவல் எடுத்துக்கொண்டு வாங்க என்று சொல்லி தன்னுடைய உளவு அமைப்புகளுக்கு ஒரு வேலை கொடுத்துக்காரான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒருதலை பட்சமாக யுத்த வெற்றியை பிரகடனப்படுத்தினா ஈரான் சும்மா இருக்குமா? ஈரான் வந்து உடனடியாக அடுத்த நிமிஷமே ஒரு அறிக்கை விடுவார்கள், இல்லை அதெல்லாம் யுத்த எல்லாம் கிடையாது, ட்ரம்ப் வந்து பொய் சொல்கின்றார், எங்களை வந்து தோற்கடிக்கவே இல்லை, நாங்கள் நல்ல பலமாத்தான் இருக்கிறோம் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 ஏவுகணைகளை வந்து பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வந்தா, ஒரு ஊர்வலமாக கொண்டு வந்தா கதை சரி என. அதுக்கு பிறகு எல்லாருடைய கவனமும் அதில் தான் இருக்கும். உலக ஊடகங்கள் எல்லாத்தினுடைய கவனமும் அதுக்கு மேலான் இருக்கும். ஈரான் கொண்டு வந்த அந்த ஏவுகணைகள் மேலான் இருக்குமே தவிர ட்ரம்ப் சொன்ன கதையை வந்து யாருமே நம்ப மாட்டார்கள். எனவே அப்படியான ஒரு பிரச்சார யுத்தத்தில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் வந்து அதில் மாஸ்டர்ஸ் என்று சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து மனிப்புலேட் பண்ணுறது, பிரச்சாரங்கள் செய்கிறது, அல்லது ட்ரம்பினுடைய ஒவ்வொரு அறிக்கையும் வந்து மொக் பண்ணுறது, அதை வந்து கேலி செய்கிறது. ஏன்னு சொன்னால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகங்கள் இருக்குது தானே. இந்த யுத்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளையும் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகங்களுக்கு இதுதான் வேலை. கார்ட்டூன்ஸ் போடுறது, மீம்ஸ் போடுறது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து நக்கல் பண்ணுறது, இதுதான் வேலை. இதை வந்து தொடர்ந்து ஒரு யுத்தம் மாதிரியே முன்னெடுத்தார்கள். ஏன்னு சொன்னால் இதுவும் ஒரு வகையான யுத்தம் தான். இது வந்து ஒரு உளவியல் யுத்தம், ஒரு பிரச்சார யுத்தம் என்று சொல்லலாம். எனவே அந்த விஷயத்தில் வந்து ஈரானை அடித்துக் கொள்ளவே முடியாது, எல்லாரும் சேர்ந்து செய்வார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து யுத்த வெற்றியை அறிவிச்சா பிறகு உத்தியோகபூர்வமாக இப்போ சொல்லித்தான் ஆகணும். மிக விரைவில் கனகாலம் பேசாமல் இருக்க முடியாது, பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்லணும். ஈரானிய யுத்தத்தில் வந்து வெற்றியா தோல்வியான்றதை உத்தியோகபூர்வமாக சொல்லி ஆகணும். அது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய கடமை. இப்போ கனகாலத்துக்கு பேசாமல் இருக்க முடியாது. அதனால தான் உளவு அமைப்புகளுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துக்காராம். போயிட்டு கிரவுண்டில் போயிட்டு ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வாங்க, நாங்கள் வந்து யுத்த வெற்றியை அறிவித்தால் ஈரான் என்ன பதில் சொல்லும் என்று சொல்லி, ஈரான் வந்து என்ன மூட்டில் இருக்குது என்றதை போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி இப்போ ஒரு வேலை கொடுத்துக்காராம். எனவே அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகள் இப்பொழுது தீவிரமாக களத்தில் இறக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து இடைத்தேர்தல்கள் வரப்போகுது. இந்த வருஷ கடைசியில் வந்து இடைத்தேர்தல்கள் வரப்போகுது. அதில் வந்து ட்ரம்ப் வந்து வெற்றி ஆகணும், இது முதலாவது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனை வந்து நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரணும். அதோட தேவையில்லாமல் படைகளை கொண்டு அங்கே குவிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சம்பந்தமே இல்லாமல் இவ்வளவு படைகளையும் இவ்வளவு கப்பல்களையும் கொண்டு வந்து குவிச்சு வச்ச ஒரு இடத்துல, அதுவும் யுத்தம் நடந்தால் கூட பரவாயில்ல, யுத்தமே இல்லை, இப்போ யுத்த நிறுத்தம் தானே. எனவே யுத்தமே இல்லாத இடத்துல வந்து இவ்வளோ படைகளை வந்து யாராவது கூச்சி வைப்பினமா, ஆளே இல்லாத கடையில் வந்து யாராவது டீ ஆற்றுவினமா, அந்த மாதிரி தான் போய் முடிய போகுது. எனவே கனகாலம் அந்த படைகளை அங்கே வச்சிருக்க முடியாது, அதை வந்து வித்ரோ பண்ணியே ஆகணும். அப்போ வித்ரோ பண்ணும்போது சரியான காரணம் சொல்லணும். சும்மா வித்ரோ பண்ணாலும் அது ஒரு அவமானம். எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து போட்டு இப்போ உளவு அமைப்புகளுக்கு வேலை கொடுத்துக்காராம். எல்லாத்தையும் போய் செக் பண்ணிக்கொண்டு வாங்கப்பா, நான் ஏதாவது சொல்லி ஆகணும், உலகத்துக்கு ஏதாவது சொல்லி ஆகணும், எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாராம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்தொன்றிருக்கைக்குள்ள வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு சொன்னால், லண்டனில் 2 ஜூதர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது சற்று முன்னர். அதில் அவர்கள் 2 பேரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. லண்டனில் இருக்கக்கூடிய கோல்டஸ் கிரீன் என்று சொல்லி ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஜூதர்களுடைய ஏரியான்னு கூட சொல்லலாம். இப்போ கிட்டல வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜூதர் ஆலயத்துக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அதே இடத்துல தான் இப்போ இந்த கத்திக்குத்து சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. 2 ஜூதர்கள் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது கிடைக்கப்பட்ட இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு நாட்டின் மீது
படையெடுப்பதற்கும் அல்லது ஒரு திடீர் தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கும் அமெரிக்கா தயாராகி வருகிறது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரகசியமாக தயாராகி வருகிறார் என்று சொல்லி அடிக்கடி செய்திகள் வந்துகொண்டே இருக்குது. அந்த நாடு எதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுதான் கியூபா. ஏன்னு சொன்னால் கியூபா மேலே நீண்ட காலமாக அமெரிக்காவுக்கு ஒரு கண் இருக்குது. இந்த முறை கியூபாவுக்கு ஏதாவது செய்யணும் என்றது ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அரசல் புரசலாக சொல்லிக்கொண்டே வரார். மிக விரைவில் கியூபாவில் ஆட்சி மாற்றம் நடக்கும், அங்கே நிர்வாகத்தை நாங்கள் மாற்ற போகிறோம் என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான அனுமதி அவருக்கு கிடைச்சிருக்கண்டே சொல்லணும். அதாவது அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சி இருக்குத்தானே, அதாவது ட்ரம்பினுடைய எதிர்கட்சி, அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணவர்கள். என்னென்னு சொன்னால் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கங்கே சண்டைக்கு போகிறாரு தானே. இருந்தாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெனிசுவேலாவில் போயிட்டு மாதுரோவை தூக்கி கொண்டு வரார், பிறகு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறார். அப்போ இதெல்லாமே தன்னுடைய இஷ்டப்படி தான் செய்கிறார், தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் செய்கிறார். அப்போ நெடுக இப்படியே அதிகாரத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் சரி வராது. இவர் எல்லா இடம் போய் சண்டைக்கு போவார். எனவே அதை பிளாக் பண்ணி இனிமேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எங்கேயாவது சண்டைக்கு போகிறதாக இருந்தால் பாராளுமன்றத்தினுடைய அனுமதியை பெறணும் என்று சொல்லி ஒரு சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்தது ஜனநாயக கட்சி. அது தோல்வியில் முடிவடைஞ்சிட்டது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இல்லை அது ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்குது. அமெரிக்க ஜனாதிபதிக்கு சின்ன சின்ன அளவில் சண்டைகளை மேற்கொள்றதுக்கு, படைகளை அனுப்புறதுக்கு, யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அது ஒரு பெரிய யுத்தமாக மாறி ஒரு உலக போர் மாதிரி வரைக்குள்ளதான் காங்கிரஸினுடைய அனுமதியை பெறணும், பாராளுமன்றத்தினுடைய அனுமதியை பெறணுமே தவிர சின்ன சின்ன யுத்தங்களுக்கெல்லாம் ட்ரம்புக்கு, அதாவது அமெரிக்க ஜனாதிபதிக்கு பவர் இருக்குன்னு சொல்லி இப்போ தீர்ப்பு வந்திருக்கிறது. அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு கிரீன் சிக்னல் என்று சொல்லலாம். எனவே இதை பயன்படுத்தி மிக விரைவில் கியூபா மீது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஈரானில் ஏற்பட்ட ஒரு பின்னடைவு இருக்குத்தானே, அதை சரி கட்டும் விதமாக, அதை ஈடு செய்யும் விதமாக கியூபாவில் அவருடைய நடவடிக்கை இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.